ஏற்றி நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்களை போற்றுகின்றேன், வணங்குகின்றேன். மரியாதைக்குரிய தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு மதிய நண்பர்கள் வணக்கம். அதுபோல அவருக்கு உறுதுணையாக இருந்து பணியாற்றக்கூடிய என்பால் ஆசிரியர் சகோதர சகோதரிகளுக்கு மீண்டும் ஒரு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று ஒரு அதிகாலை ஒரு அழைப்பு வந்தது தலைமை ஆசிரியரிடமிருந்து. இன்று 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு தேர்வுக்கு செல்லக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு பிரிவு உபச்சார விழா, விடை நல்கும் விழா வச்சிருக்கோம், நீங்கள் அவசியம் கலந்துக்கணும் சார் அப்படின்னாரு. உங்களுடைய தலைமை ஆசிரியர் எப்படிப்பட்டவர் என்பது எமக்கு நன்றாகவே தெரியும். அவர் அழைப்பை என்னால் தட்டவோ மீறவோ முடியாது. அப்படி ஒரு சூழ்நிலை, அப்படி ஒரு நல்ல நண்பர், நல்ல ஆசிரியர். அவசியம் நான் வரேன் சார், கலந்துக்கிறேன் சார் அப்படின்னா. எத்தனை மணிக்கு சார் ஃபங்க்ஷன் அப்படின்னா 2 மணிக்கு அப்படின்னாரு. 2 மணிக்கு வந்தேன். நான் இதை ஏன் நீங்கள் வலியுறுத்துறேன் அப்படின்னா, நான் சென்ற ஆண்டே பணி ஓய்வு பெற்று சென்று விட்டேன். என்னை அழைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனால் உங்களுடைய தலைமை ஆசிரியர் இந்த பள்ளிக்கு அழைத்து இந்த மாணவர்களுக்கு ஏதாவது ஒரு வாழ்த்துறை சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓராண்டு ஆயிடுச்சு, நான் ரிட்டையர் ஆகி போய் எவ்வளோ ஆச்சு? 1 இயர் ஆயிடுச்சு. தலைமை ஆசிரியர் சொன்னா எல்லாருமே ஆமா, எல்லா ஆசிரியர் பெருமக்களும் நம்மளுடைய மதிப்பு மரியாதைக்கும் உரியவர்கள். நான் ஓய்வு பெற்று ஓராண்டு ஆயிடுச்சா அப்படின்ட்டு யோசிச்சு பார்க்கலாம். ஓராண்டு ஆயிடுச்சு. நீங்க இடையில எவ்வளவோ தேர்வுகள் எழுதியிருப்பீங்க. முதல் பருவ தேர்வு, 2வது பருவ தேர்வு நிறைய எழுதிட்டு பிராக்டிக்கெல்லாம் முடிச்சுட்டு எனக்கு பரீட்சை ஆரம்பிக்குது. மார்ச் 11ஆம் தேதி எனக்கு பரீட்சை ஆரம்பிக்குது. வழக்கமாக தேர்தல் இந்த வருஷம் நமக்கு என்ன அப்படின்னா, ஒரு சட்டசபை தேர்தல் வரப்போகுது. அதனால நம்ம என்னால ஒரு 15 நாளைக்கு முன்பே நம்ம தேர்வுக்கு தயாராக இருக்கும். இல்லைன்னா எப்படியும் மார்ச் கடைசியில் ஆரம்பிச்சு அப்படியே அந்த ஏப்ரல் கடைசி வரைக்கும் போகும் தேர்வு அப்படிங்கிறது தான். நம்ம முன்கூட்டியே தேர்வுக்கு திட்டமிடப்பட்டு இந்த ஆண்டினுடைய கல்வி ஆண்டினுடைய அறிக்கையெல்லாம் தயாரிக்கப்பட்டு நமக்கு சிறப்பாக தேர்வுகள்லாம் நடந்தது. பிராக்டிக்கல் தேர்வு கூட இங்கே பூலாம்பட்டிக்கு வாங்க சார் அப்படின்னு நான் அழைத்தார்கள். வீரப்பூர் திருவிழா இருந்தால் என்ன அங்கே போய் கலந்துக்க முடியல. இந்த பள்ளியில் பயிரக்கூடிய மாணவர்கள் பெரும் பெயர் பெற்றவர்கள் எல்லாருமே. ஒரு சிறப்பான பள்ளி. மாவட்ட அளவில் எடுத்துக்கொண்டாலும் சரி, நம்மளுடைய ஒன்றிய அளவில் எடுத்துக்கொண்டாலும் சரி, மிக சிறப்பான பள்ளி. இந்த பள்ளியை வழிநடத்தக்கூடிய ஆசிரியர் மிக சிறப்பானவர். அவருக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய ஆசிரியர் செல்வங்களும் மிக சிறப்பானவர்கள். அதுபோல இந்த பள்ளியில் பயிலக்கூடிய மாணவர்கள் நீங்கள் சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு சிறப்பான மாணவர்களாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆவல், என்னுடைய விருப்பம். நல்லா படிப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இங்கிருந்து போன மாணவர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவன் என்ன எங்கே பார்த்தாலும் பேசுவான். மாணவர்கள் மட்டும் இல்லை, மாணவிகள்லாம் பார்த்தா பேசுவான். எல்லாருமே அந்த பெண்கள் மேல்நிலை பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள். இதுதான் நம்ம எதிர்பார்க்குறோம். ஒவ்வொரு ஆசிரியரும் நீ 10வது முடிச்சுட்டு நீ வெளியில் போனீங்கன்னா உனக்கு பாடம் நடத்தக்கூடிய ஆசிரியர்களை சந்தித்து மனம் விட்டு பேசுங்க. என்ன கருத்துக்கள் இருக்கு, என்ன இங்கே குறைபாடு இருக்கு அந்த பள்ளியில். என்கிட்ட அந்த ஜெயலலிதாலாம் சொல்லிச்சு ஆப்பேடியில், அப்ப சார் எனக்கு ஒரு சப்ஜெக்ட் சுத்தமாகவே எனக்கு நடத்துறதே பிடிக்கல சார், நடத்தவே ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கிறேன் சார் அப்படின்ட்டு. அதற்கான குறைகளை நம்ம எப்படி சரி செய்ய முடியும் அப்படிங்கிறத நம்ம சரி செய்யணும். நான் இதையே நீங்கள் சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுடைய வீட்டில் இருக்கிறவங்களை விட, உன்னுடைய பெற்றோரை விட, உன்னுடைய உற்றோரை விட, உன்னுடைய உறவினரை விட உன்னை உயரத்துக்கு கொண்டு செல்லும் அப்படின்னு ஆசைப்படுறவர்கள் யார் அப்படின்னா, தலைமை ஆசிரியரை போன்றும் எங்களை போன்று இருக்கக்கூடிய ஆசிரியர் தான் நீங்க உயர்ந்த இடத்துக்கு செல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். அதுதான் உண்மை. எல்லாருமே நீங்க நல்லா படிக்கணும் அப்படிங்கிறதா இதனுடைய கடமை. அதற்கான வழிகாட்டுதல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாங்கள் பள்ளி சொல்லுவதற்கு தயாராக இருக்கோம். நாங்கள் படிக்கின்ற காலத்திலாம் ஒரு வழிகாட்டுவதற்கு ஒரு சிறப்பான ஆசிரியர் பெருமக்களும் இந்த சமுதாயமும் வழியை சொல்லாரு. 10வது படிச்சியா போ மணப்பாறைக்கே, அல்லது கருங்குளத்துக்கு, அல்லது வெள்ளமட்டிலே 11வது போய் சேரு. 12வது படிச்சியா போ காலேஜ் போ. காலேஜுக்கு போக முடிச்சியா என்ன வேலை கிடைக்குது அப்படின்னு ஒரு ப்ரீ பிளானா ஒரு என்னது ஒரு கைட் பண்ணுறதுக்கு ப்ராப்பராக ஆள் கிடையாது. ஆனால் இன்று நிறைய ஆசிரியர் பெருமக்கள் நாங்கள் தான் வழிகாட்டோம். 10வது படிச்சியா 11வது நீ எடுக்கக்கூடிய குரூப் என்ன குரூப்பாக இருக்கலாம், பியூர் மேத்தமெட்டிக்ஸ் இல்லைன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப்பாரு.
இல்லை உனக்கு வந்து நிறைய நான் வந்து ஐஏஎஸ் கோச்சிங் இல்லாட்டி குரூப் 4 எழுதுறேன் அப்படின்னா தேர்ட் குரூப் எழுதுறேன் இங்கேயே வந்து வழி நடத்தக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள் இருக்காங்க. நீங்க அவர்கள் சொல்லக்கூடிய வழியினை பின்பற்றணும். உங்களுடைய பெற்றோர்களை விட உங்களுடைய நீங்கள் பெறக்கூடிய மதிப்பெண்களை பார்த்து சந்தோஷப்படுறது யார் அப்படின்னா நாங்கள் தான், ஆசிரியர் பெருமக்கள் தான். ஆக அந்த சந்தோஷத்துக்கு நீங்கள் இடம் கொடுக்க வேண்டும். நீங்க 490 மார்க்கை எடுத்துருவோம் அப்படின்னு சொல்றீங்க, சந்தோஷம் மகிழ்ச்சி. ஆனால் அது வாய் சொல்லி வீரநடியா இருக்கணும். குறைந்தபட்சம் இப்ப இந்த வருஷம் 9 கேட்டுட்டு இருக்கான் பாத்தியா, அவன் இப்ப பிளான் பண்ணிக்கணும் அடுத்த வருஷம் நம்ம எவ்வளவு மார்க் வாங்கணும். ஒரு 490 எட்ட தூரம் தான், ரொம்ப தூரம்லாம் கிடையாது. 490 என்பது மாநில அளவில் பெறக்கூடிய மதிப்பெண் தான். எல்லா சப்ஜெக்ட்லையும் இப்போ வந்து சென்டம் போடுறாங்க. 2 சப்ஜெக்ட் தவிர, கம்யூனிகேஷன் தவிர மற்ற அனைத்து பாடங்களையும் 100 மதிப்பெண்கள் பெறக்கூடிய விடைத்தாள்கள் நிறைய வருது. ஆகவே மாணவ செல்வங்களே, தேர்வை நல்ல முறையில் எழுதுங்கள். எந்த விதமான பயமுமின்றி தயக்கமுமின்றி தேர்வு எழுதுங்க. இங்கே நிறைய பேர் பேசுறப்ப பார்த்தீங்கன்னா நான் வந்து பயப்பட்டேன், சோசியல் சாரை பார்த்து பயப்பட்டேன் அப்படிலாம் சொல்றீங்க. இதெல்லாம் கடந்து போயிடணும். பாரதி கண்ட புதுமை பெண் போல பயப்படாதீங்க. அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீதி வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லை. பயப்படவே வேண்டாம். அவரு ஒரு நம்மளை மாதிரி ஒரு சாதாரண ஆசிரியர் தான். அவரை பற்றி ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்க. நீங்க பயப்படேன்னு சொல்லிட்டு போனீங்கன்னா அடுத்தாப்படி வரக்கூடிய 9th பையனும் என்ன பண்ணுவான், அதே பயப்படேன்னு தான் சொல்லுவான். அது தவறு. ஆனா இங்க இருக்கக்கூடிய ஆசிரியர்களே வந்து மிக சிறப்பான ஆசிரியர்கள் சோசியல் சர்வீஸ் சார். இப்ப நான் 10வது பாடம் நடத்தினேன் அப்படின்னா என்னுடைய ஆவரேஜ் மார்க்னு ஒண்ணு இருக்கும். சென்ற ஆண்டு நான் 10வது பாடம் நடத்துகின்ற பொழுது அந்த வகுப்பில் பெற்ற மாணவருடைய சராசரி மதிப்பெண் இருக்கும் பாத்தியா, அது ஒரு மதிப்பெண் இருக்கும். நம்மளுடைய மாவட்டத்திலேயே ஒரு 10 ஆசிரியர்கள்ல சோசியல் சயின்ஸ்ல சராசரி மதிப்பெண் பெறக்கூடிய ஆசிரியர் நம்மளுடைய சோசியல் சயின்ஸ். ஒரு மிக சிறப்பான ஆசிரியர். நீங்க எல்லாருமே சோசியல் சயின்ஸ்ல 85, 90, 95 வாங்குறீங்க. அதற்கான அடித்தளம் அவருடைய கடின உழைப்பு. அதை நீங்க அடுத்தாப்பி வரக்கூடியப்ப எனக்கு பார்த்தா பயமா இருக்கு அப்படின்னா சொல்லாதீங்க. புரியுதா? ஏன்னா அவரு எவ்வளவு நெக்லெக்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது அவருக்கு தான் தெரியும். அடுத்த ஆண்டு வரக்கூடிய தேர்வோட இன்னும் நிறைய மதிப்பெண் தரும். அதுபோல இங்க இருக்கார் பாத்தியா சயின்ஸ் சார், ரொம்ப அமைதியும் சிறப்பா இருப்பாரு. என்னை விட அறிவால், ஆற்றலால், அறிவியல் தொழில்நுட்பத்தால் சிறந்த ஆசிரியர். அவரை மாணவ செல்வங்களே நீங்க நல்ல முறையில பயன்படுத்திக்கணும். குறிப்பா 7வது 8வது மாணவர்கள்லாம் வந்து நிறைய அவரை பயன்படுத்திக்கணும். இன்று வருகின்ற பொழுதே சார் சொன்னாரு ட்ரஸ்ட் எக்ஸாம்ல நம்ம முதலாக ஒரு மாணவ வின் பண்ணி இருக்கோம் அப்படின்னு. யாருக்கும் தெரியாதா? தெரியுங்களா? ட்ரஸ்ட்ல சரி, சந்தோஷம். ஒருவர் மட்டுமல்ல, வரக்கூடிய ஆண்டுகள்ல அந்த வாய்ப்பு கிடைத்து தேர்வினை எழுதக்கூடிய மாணவ செல்வங்கள் நிறைய பாஸ் பண்ணணும். ட்ரஸ்ட் மட்டுமல்ல, அனைத்து விதமான போட்டித் தேர்வுகளையும் கலந்து கொண்டு எழுதுனீங்கன்னா தான் உனக்கு வந்து வாழ்க்கை ஒளிமயமா இருக்கும். ஆகையால் மாணவ செல்வங்கள் இந்த 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு என்பது ஏதோ ஒரு சாதாரண தேர்வு என்று நினைத்து விடாதே. 10 மாதங்கள் உனக்கு வந்து வகுப்பறையில் வந்து ஆசிரியர் பெருமக்கள் பெரும் முயற்சி பண்ணியிருக்காங்க. நீ எழுதக்கூடிய நேரம் மிக குறுகிய நேரம். முதல்ல 7 தேர்வுகள் நம்ம எழுதியிருந்தோம். 5 தேர்வுகள் மட்டும்தான் எழுதலாம். எந்த விதமான தயக்கமோ பயமின்றி விடைத்தாள்களை சரியா எழுதுங்க. நிறைய மதிப்பெண் பெற முடியும், நம்மளால நிச்சயமாக பெற முடியும். அந்த மதிப்பெண்ணை வைத்துதான் நீ உயர்ந்த இடத்துக்கு செல்ல முடியும். 11th 12th போனா இந்த குரூப் 4th பாஸ் பண்றதுக்கா 10th வேணும். இந்த 10th மார்க் வச்சு பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ்ல வந்து வேலை கிடைக்கும். இது ஒரு சாதாரண தேர்வு கிடையாது. ஆசிரியர் பெருமக்கள் நிறைய சொல்லியிருப்பாங்க. மீண்டும் உனக்கு வந்து நினைவுறுத்துவதனுடைய கடமை. 10ஆம் வகுப்பு தேர்வை இன்னும் மிக குறுகிய நாள் தான் இருக்கு. எல்லாருமே கடின உழைப்பா எழுதுங்க. போட்டித் தேர்வுகளுக்கு தயார் பண்ணி கொண்டு எழுதுங்க.
நிறைய எக்ஸாம்ஸ். நீங்க பேப்பர்லாம் பார்த்தீங்களா? செய்தித்தாள்லாம் பார்த்தீங்களா? யூபிஎஸ்சி என்று சொல்லக்கூடிய மத்திய தேர்வு அரசாணையத்தில் என்ன பண்ணியிருக்காங்க? தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பொண்ணு வந்து இந்திய லெவலில் செகண்ட் வாங்கியிருக்காங்க. அதுபோல போட்டித் தேர்வுகளுக்கு மாணவர்கள் தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். எல்லா தேர்வையும் எளிமையா இனிமையா எழுதுங்க. நிச்சயமாக நாம் ஜெயிக்க முடியும். உங்களுடைய எண்ணத்தையும் உங்களுடைய எல்லையும் நிர்ணயம் செய்து கொள்ளுங்கள். நிச்சயமாக நாம் உயர முடியும். இந்த இனிய வாய்ப்பு கொடுத்த தலைமை ஆசிரியருக்கும் பள்ளி ஆசிரியர் சார்பாகவும் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.